Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 17 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.107. ஸோ இதுதான் வந்து 17th ப்ராப்ளம். இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் எந்தெந்த ஸ்கெடியூலுக்கு கீழே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் ஒன்லி there is 4 schedule plus 1 provision and contingencies. That is 13, 14, 15, 16. இந்த 4 ஸ்கெடியூலுக்கு கீழே தான் இந்த எல்லா ஐட்டம்ஸும் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது இப்போ நம்ம தான் பேங்க், நம்ம தான் குட் லக் பேங்க்கு. ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு கடன் கொடுக்குறோம், தட் இஸ் கால் லோன், விச் ஹேவ் டு பி ரீபேட் இன் மோர் தென் 1 year அப்படின்னா தட் இஸ் கால் லோன். ஸோ அந்த லோனுக்கு வந்து நாம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுக்கு கீழே வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அதுக்குன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. மேபி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும். அந்த ஒரு கண்டிஷன் தான். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பேங்க்ஸ், பட் குட் லக் பேங்க் மாதிரி ஒரு சில பேங்க்ஸ் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஸ் அ பேங்கராக நாம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்டட், அது நமக்கான செலவு தான். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்கெடியூல் 15க்கு கீழே வரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து நம்ம கடன் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு, பட் அது வந்து ஒரு வருஷத்துல அவங்க திருப்பி பே பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 12 மந்த்ஸுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். ஸோ அது எங்கே வரும்னா வி ஆர் ரிசீவிங் இன்ட்ரெஸ்ட், அதனால இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு கீழே வரும். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இது வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ வி ஆர் ஸ்பெண்டிங் மணி ஃபார் இன்ட்ரெஸ்ட் டு த கஸ்டமர். ஸோ அதனால அது வந்து ஸ்கெடியூல் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் கீழே வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு. கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் யாரு? பிஸ்னஸ் பண்ணுறவங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க பிஸ்னஸோட நேமில். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க பேங்க்ல வந்து 10,000 தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, பட் தே ஆர் இன் நீட் ஆஃப் 20,000. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஏடிஎம்ல கார்டை போட்டு 20,000 வித்ட்ரா பண்ணாங்க, அவங்க பேங்க்ல 10,000 தான் இருக்குன்னா 20,000 வரும். பட் அதே இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க போட்டாங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காமிக்கும். ஸோ இப்போ இந்த 20,000 வித்ட்ரா பண்றாங்கல்ல, அதில் 10,000 அவங்களோட காசு, இன்னொரு 10,000 பேங்க்கு கிட்ட இருந்து அவங்க கடன் வாங்குறாங்க. ஓகே, ஸோ அந்த 10,000க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ தட் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். அப்போ கஸ்டமர் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வந்து நம்ம ஸ்கெடியூல் 13க்கு கீழே போடுறோம். அடுத்தது அமௌண்ட் சார்ஜ் அகெயின்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நிறைய சர்வீஸ் நம்ம பண்ணுவோம் ஆஸ் அ பேங்கரா. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்கணும் அப்படின்னா நம்ம பேங்க்ல இருந்து ஒரு எம்ப்ளாயை அவங்க கஸ்டமர் பிளேஸ்க்கு அனுப்பி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ்க்கெல்லாம் பேங்க் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால் அமௌண்ட் சார்ஜ் அகெயின்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம். திஸ் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். அதனால அதர் இன்கம்க்கு கீழே நம்ம அந்த அமௌண்ட்டை போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ திஸ் ஒன் யூ ஹாவ் டு சி. இங்கே டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இருக்கு இல்லையா? இங்கே வந்து ப்ராக்கெட்டில் நெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெட்னா என்னன்னா ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இந்த 40,000க்குள்ளேயே இந்த 19,000ம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். பிகாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து அந்த 19,000யும் ஏதோ ஒரு ஸ்கெடியூலுக்கு கீழே போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இன்னொரு ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்படி போடுறப்ப இட் மீன்ஸ் தட் திஸ் ரிபேட் இஸ் நாட் அட்ஜஸ்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நெட்ன்னு போட்டதுனால இந்த 19,000 இதோட அட்ஜஸ்ட் ஆகி இந்த 40,000 காமிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து நமக்கு ஸ்கெடியூல் 13க்கு கீழே வரும். ஸோ அந்த 19,000 வராது. ஓகே, எங்கேயுமே அது வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நம்ம அந்த பிஸ்னஸ் பேங்கிங் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும்.
அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்ட் அதுவும் ஸ்கெடியூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வரும். And this is the continuation of the problem. Dearness allowances, மேனேஜிங் டைரக்டர் salary and contribution to provident fund. இந்த 3 ஐட்டமும் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ஓகே. அண்ட் இந்த கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் brokerage மட்டும் அதர் இன்கம்க்கு கீழே வரும். ஸோ இந்த கமிஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து சில சர்வீசஸ் அவங்க பண்றதுக்காக they'll receive some commission. ஸோ அதுதான் அந்த கமிஷன். எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து ஃபாரின் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஓகே. ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ the எக்ஸாக்ட் ஃபாரின் கரன்சி வேல்யூ வந்து கஸ்டமர் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு சில அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி சார்ஜ் பண்றது தான் தட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அண்ட் brokerages, இப்போ ஹோம் லோனு இல்லை லேண்டை பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லேண்ட்ல ஏதாவது லிட்டிகேஷன் அதெல்லாம் இருக்குன்னா அதை ப்ராப்பராக சரி பண்ணி ஐ மீன் இப்போ வந்து ஒரு லேண்டை வச்சு பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க, அந்த லோனை திருப்பி கட்ட முடியல. அப்போ ஆஸ் அ பேங்கரை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லேண்டை எடுத்துக்குவோம் நம்ம பேர்ல. ஓகே. அப்படி எடுக்கிறப்போ ஆஹ், என்னன்னா இந்த லேண்டை வந்து மேக்ஸிமம் காஸ்ட்டுக்கு சேல் பண்ற மாதிரி பண்றதுக்கு பேங்க் தில் அரேஞ்ச் சம்திங். ஸோ அதுக்கு வந்து the customer has to pay some brokerage amount. ஸோ அது ஆப்வியஸா பேங்க்குக்கு தான் வரும். ஸோ தட் இஸ் கால் brokerage. ஸோ இது எல்லாமே பேங்க்குக்கு இன்கம் அப்படிங்கிறதுனால இது 3 அதர் இன்கம்க்கு கீழே வருது. ஓகே. அண்ட் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, விச் கம்ஸ் அண்டர் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். ஸோ இங்கே பேட் டெப்ஸ் போட்டோம் 20,000. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை பொறுத்த வரையும் இந்த நெட் ப்ராஃபிட்ல 55%. பட் நமக்கு இன்னும் நெட் ப்ராஃபிட்டே கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே டோட்டல் இன்கம் எவ்வளோ, ஸ்கெடியூல் 13 அண்ட் 14 இது ரெண்டும் டோட்டல் பண்ணால் வில் கெட் டோட்டல் இன்கம். ஸோ அது வந்து 6 lakh ப்ளஸ் 35,000. அடுத்தது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 15 தட் இஸ் 3,40,000 and schedule 16 that is 1,85,000 plus in the bad debts 20,000. So இதெல்லாம் total பண்ணோம்னா that is called total expenditure. So in the total income minus total expenditure அதில் 55% is 49,500. So இது ரெண்டும் total பண்றப்ப will get 69,500. இப்போ இந்த ஃபார்மேட்ல நம்ம அப்ளை பண்ணணும். So interest earned schedule 13 is 6 lakh and other income is 35,000. So total income is 6,35,000. Expenditure interest expended that is schedule 15 3,40,000 and operating expenses schedule 16 that is 1,85,000. Provision and contingencies நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 69,500. அது அப்படியே இங்க அப்ளை பண்றோம். ஸோ இது 3 டோட்டல் பண்றப்ப will get 5,94,000. ஸோ இங்க 6,35,000 minus 5,94,500 is 40,500. இப்போ நம்பர் 4 appropriationல வந்து transfer to statutory reserve. This is not actually before tax. அது நான் தப்பு பண்ணிட்டு just net profit after tax னும் போடலாம், இல்லை just like that net profit னும் போடலாம். So please delete this. okay, நான் இங்கே delete பண்ணிடுறேன். So just net profit மட்டும்தான். So net profit வந்து 40,500 and appropriation வந்து transfer to statutory reserve. இந்த 40,500ல 25% statutory reserve. statutoryனா which is important, compulsory அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ரிசர்வ்க்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் அவுட் ஆஃப் 40,500. பேலன்ஸ் அமௌண்ட் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே. விச் ஹேஸ் டு பி ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட். தட் இஸ் 30,375 rupees. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. அண்ட் மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.